அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் நீவர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆவணி மாதம், பராபவ வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் இருக்கிற எந்த வீடுன்னா ஆவணி மாதம்னா சிம்மத்தில் வருவார். சிம்மத்தில் வரும்போது நம்மளுடைய பக்கா துரோகி ஒருத்தர் இருக்கார். ராகு கேதுக்கள், ராட்சசர்கள், அரக்கர்கள். கேது அங்கே இருப்பார். ஐயோ குழுங்கிட்டார் நம்மள்ட்ட சூரியனை அப்படின்னு தோணும். உடனே புதன் உடனடியாகவே இறங்கி வந்துடுறார். அவனோட கூட இருக்கார். அதாவது இந்த ஆவணி மாதம்ன்றது பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18 செப்டம்பர் 17 வரைக்கும் உள்ள நாள். அதனால் இதில் பொறுத்த வரைக்கும் உடனடியாகவே புதன் சூரியனோடு சேர்ந்துடுறார். கவலை இல்லை. சர்ப்பங்கள் அமைதியாயிடும். அதோடு மட்டுமில்லை, இந்த குரு அயனசயனம் ஸ்தானத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்துக்கு. அங்கே உட்கார்ந்து சிறப்பாக ஆக்ட் பண்ணுவார். அவருடைய பாறை மட்டும் போதும். நம்ம எப்போதுமே விழிச்சிருக்கலாம். கடன் தொல்லை இருக்காது. ரொட்டேஷன் பணம் வந்துகிட்டே இருக்கும். நல்லது வரும். இம்சை இருக்காது. பகை தொல்லை இருக்காது. நல்ல தெளிவாக இருக்கும். மனசு ஆனந்தமாக இருக்கும். இதெல்லாம் குரு பாறை மட்டும்தான். சனீஸ்வர துணை இருந்ததுன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். யாதி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருக்கும். துணிஞ்சு எழுந்து போராடலாம். எதுவும் பெருசுப்படுத்தாது. இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் துணை இருந்ததுன்னா ஆவேசம் உடம்புல எப்பொழுதுமே இருக்கும். மற்றவங்க நம்மளை மூச்சு தூக்குவாங்க. இல்லை பகையாளிகள் நம்மளை ஏற்றி விட்டுட்டு நாசம் பண்ணுவாங்க. அதுதான் செவ்வாயினுடைய பெரிய துரோகம். நம்பினால் கைவிடப்படலைன்னு சொல்லுவாங்க. இவர் மனுஷனை நம்பினா கைவிடுவா செய்வாங்க. நான் செவ்வாய்க்கு ஒரு பெரிய இது. யோசிக்காமல் அவர் முடிவெடுக்கிறது, இவராக முடிவெடுக்கிறது. இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்களில். சனீஸ்வரன் எதையும் பொருட்படுத்த மாட்டார். அவர் காரியமே புரியும். அவ்வளோதான், தொடச்சி போட்டுருவார். இந்த 2 பேர் வச்சு தான் மொத்த உலகத்தை இயக்கிறார். இந்த கிருஷ்ணன் இருக்கார் புதன், அவர் தான் சொத்து புரிவர். நான் சொல்லணும் அவசியம் இல்லை, எல்லா புராணங்களும் சொல்லும். அந்த புதனானவர் ஏகப்பட்ட பேர் படைச்சுவிட்டார். ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் பிரம்மா, ஒரு பக்கம் ஈஸ்வரி. இதெல்லாம் படைச்சிருக்காருல்ல. எதுக்கு படைச்சிருக்காருன்னா நம்மளை மாத்துறதுன்றது கொள்றது அவ்வளோ சொல்லவும் இல்லை. எல்லாத்தையும் சிவபெருமான் சொல்கிறோம். எல்லா பிரம்ம ஞானத்தை எல்லாமே என்ன போல தான் எல்லாம் அப்படின்ட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்க முடியும்? அதனால் எதுவுமே நமக்கு மூலம் மாத்திரம் நம்ம ஒர்க் பண்ணவே பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆவணி மாதத்தில் நம்மளுடைய புத்தி காமிக்கும். நம்மளுடைய மனசு செயல்படும் போது தப்பாகவே செயல்படும். எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா கூடயே கழுத்தறுப்பு இந்த கேது உட்காந்துருக்காரு. அதனால் இதெல்லாம் உழட்டின்னு இருக்கும். ஆகட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன, அவன் பார்த்துப்பான், இவன் பார்த்துப்பான், செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத கோட்டை விட்டுனே இருக்க வேண்டியதான். ஸோ நம்ம புத்தியை பயன்படுத்தணும். வெளி வட்டார பழங்கள்லாம் மோசமாக இருக்கும். சரி, அதுதான் போட்டோமே. புதனுக்கு பிறகு அடுத்தது கலகத்தில் உட்காந்து சம்மந்தப்பட்ட புதன் சிம்மத்தோடு சேர்ந்துட்டார்ல. இப்போ செவ்வாய் மிதத்தில் இருப்பார். அந்த சுக்கராச்சாரியர் கண்ணியில் கொள்வார். செவ்வாய் தொலைவு பார்வையுடைய பாறை கண்ணி சுக்கரன் கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். செவ்வாய் சுக்கரன் தொடரும். ஏன்னா சுக்கரன் எல்லாருக்கும் வேண்டியவர். சனிக்கு வேண்டியவர், செவ்வாய்க்கு வேண்டியவர். ஏன்னா இவர் தயவு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது. எப்போதும் ஸ்ட்ரெயிட் சாப்பிட்றது, தூங்குறது, சம்பாதிக்கிறது, உழைக்கிறது, எப்படியே காலத்தை ஓட்டுறது இப்படின்னா ஆகாது. ஏதாவது வாங்கலான்னா பயம் வந்துடும். செய்யறதுக்கு வேணா பணம் இருக்காது, போகாது. அது எப்படி எதுவுமே வராது. எது இருக்கோ அதை சந்தோஷமாக வாழ்ந்து அனுபவி. அதுக்கு தான் பூமியில் இருக்கு. நாளைக்கு இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது பற்றி நீயே கவலைப்படுற. கொடுக்குறவன் சந்தோஷமாக இருக்கு, கவலைப்பட வேண்டாம் சொல்லிட்டு தாயினுடைய அரவணைப்பில் செயல்படுவார் சுக்கராச்சாரியர். தாய் கோலம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. கிருஷ்ணருக்கு எப்போதுமே அப்படி தான். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் அனுகூலமாக போகிறதுக்கு நமக்கு ஹீலிங் பாயிண்ட்டாக தாய் கோலம் இந்த மாதம் ஃபுல்லாக ஒர்க் செய்யல்படும். நல்லா இருக்கலாம். வெளிவிட்டார் பக்கத்தில் மோசமான சூழ்நிலை இருக்கும். மூக்கை நுழைக்காதீங்க. எச்சரிக்கை உங்கள் காரியத்தோடு செயல்படும். இதுதான் முக்கியம். ராகுக்கேதுக்கள் இப்போது பேர் ஐப்பசி மாதம் போது தான் மோசமாக வெளிவட்டார பழக்கங்கள் எல்லாமே மோசமாக தான் இருக்கும். சாமர்த்தியம் இருந்தால் செயல்படலாம். அதுதான். சரி, இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்தான். சறுக்கல்கள் இருக்கும். ஆனால்
நமக்கு சந்தர்ப்பமாகும். அது வியாபாரிகளுக்கு டிமாண்ட் வரணும்னா சமுதாயத்தில் பாதிப்பு வரணும். புரியுதுங்களா? சமுதாயத்தில் தேவைகள் இன்க்ரீஸ் ஆகணும், பாதிப்புகள் வரணும். அப்போ தான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இது வணிகர்களுக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த மிதனம் எப்போதுமே ரெண்டு மைண்டும்பாங்க. ரெண்டு மைண்டுன்னு அர்த்தம். ஒன்று பிஸ்னஸ் மெட்டர், இன்னொன்று தனக்கு சௌரியம் உண்டாக்குறது. இதுதான் மீன். அதான் ரெண்டு கல்யாணம் கிடையாது, அது ஒன்று. அதாவது இந்த மிதனம் சம்பந்த முக்கியமான ஆள் யாருன்னா அவருக்கு சனீஸ்வரர் முக்கியம். அந்த உபயராசினால குரு ரொம்ப முக்கியம். பர்பஸே வியாபாரம் பண்ணுறது, சம்பாதிக்க செய்கிறது, நல்லா காசு ஏர்ன் பண்ணுறது தான். அதை வச்சு தான் நம்ம சௌரியங்கள் அனுபவிக்க முடியும். இப்படின்னு வர வைக்க முடியாது. உழைச்சி சம்பாதிப்பான் காசு தரணும், இல்லை ஏமாத்தியாக சம்பாதிக்கணும். எப்படி பண்ணாலும் காசு, இந்த காசு தானே செல்வம் தானே. செல்வங்கள் வருது, அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை நடத்த முடியும். எது வந்தாலுமே செல்வம் இல்லாத ஒன்றும், அதில் செல்வமே வாழ்க்கை இல்லை. அதுதான் அந்த தான் ரெண்டு மூளை கொடுத்துருக்காரு அவனுக்கு, பிஸ்னஸ்மேன். இந்த புதன் அவன் தான் தலைவரே. சொத்து நம்பி கொடுக்கணும், அதை ஏமாறக்கூடாது. இப்படி பார்த்தீங்களா? அதே மாதிரி வாழ்க்கையை கொடுக்கணும், அதுக்காக வாழ்க்கையே ஜீரோ ஆக்கலாமல் பண்ணக்கூடாது. ஒரு சேஞ்சஸ்லாம் வந்துகிட்டே இருக்கணும். அதனால் இந்த மிதுனத்துடன் சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி சுக்கராச்சாரியார் தான். அது சுக்கரன் பூர்வ புண்ணியா இருந்தால் என்ன பண்ணுவார்? சுகமான வாழ்க்கையை கொடுப்பார். அவ்வளோதான். காசு பணம்னா எப்படியோ வரும், அந்த நீயே கோலை பண்ணுற, உனக்கு வேண்டி சுகமான வாழ்க்கை எப்படி வந்தால் ஒன்று அவளையே படாது. அடுத்த பணத்தை வாங்கி செலவழிக்கிறது தான் அந்த பெரும்பாலுமே ரொட்டேஷனுக்காக பணம் வாங்கி செலவழிச்சுன்னே இருப்பாங்க. பிஸ்னஸ் பீப்புளுக்கு அப்படி தான். அதாவது அப்படின்னா சிறு தொழில் பண்ணுறாங்களா, சிறு தொழில் இந்த மத்திய தொழிலெலாம் பண்ணுறக்கூடியதுன்னா ரொட்டேஷனுக்கு பணம் உடனே கொடுத்துட மாட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்போம். பார்த்துருக்கீங்கல்ல? இன்னும் மொத்தமாக கொடுத்து உடனே பணத்தை வாங்குறது இல்லை. இந்த டாக்டர்களெல்லாம் மொத்தமாக வாங்கிடுவாங்க, கட்டினா தான் உண்டு. ஏன்னா அப்புறம் எங்கே கொடுக்குறதுங்க? அது மாதிரி இல்லை. வியாபாரங்களை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் கிரெடிட் சிஸ்டம் அது எல்லாம் நடக்காது. அதுதான் பெரும்பாலும். அதே மாதிரி பேங்க்கு சாக்ஸ் எது வந்தாலுமே ஃபைனான்ஸ்லேயே எல்லாம் லேவாதேவியில் ஃபுல்லாக கிரெடிட் சிஸ்டத்துலாம் கொடுப்பாங்க. அதுதான் ரொட்டேஷனுக்கு பணம் வரும். ரொட்டேஷனுக்கு பணம் வரும்போது உங்களுக்கு வேண்டிய தேவைகள்லாம் அனுபவிக்கலாம். பணம் வந்த பிறகு தான் எல்லாமே வரணும்னா ஒருத்தனை கூட சோறு கூட தின்ன முடியாது, சோத்தை அனுபவிக்காது. காற்றுள்ள போய் தூற்றிக்கொள்ளணும்னு சொல்கிறாங்களே, என்ன அர்த்தம்? ரொட்டேஷனுக்கு பணம் வரும்போது அப்போ பண்ணிக்க, பின்னாடி ரொட்டேஷனில் வரும். நம்பிக்கையோடு செயல்படும்போது வியாபாரம் பெருகும், அது பெருகும். ஒரு உழைப்பு கூடி மேலும் போஸ்ட் ப்ரமோஷன் வரும், எல்லாம் வரும். இடமாற்றமான அனுபவிங்க போங்க. இதோட தான் துணிவே தெய்வம். குடும்பம் எப்படியா இருந்து நடக்கும். நான் குடும்பத்தில் தான் வெளியில் போக முடியாது சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இடமாற்றங்கள் நிறைய வரும். திருமணம் நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, நடக்கும். ஆனால் நினைக்கிற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி எதிர்பார்ப்பு என்னால் பண்ண முடியாது. சடனாக ஃபிக்ஸ் ஆகும். நல்ல காலம் உங்கள் சமுதாயத்திலே பண்ணிக்கிற மாதிரி அமைப்பு சந்தோஷம்தான். எப்போதுமே காசு பணம் அந்த ஸ்டேட்டஸு அதை பார்க்கும்போது மூமெண்ட் பழகும்போது அந்த யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், உடனே பகுத்தொறி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் அப்புறம் ஆன பிறகு பர்பஸு சமுதாயத்துக்கு தான் வாழணும்னு தெரிய மாட்டேங்கிறது. உங்கள் சமுதாயம் எதுவோ அது தகுந்த மாதிரி வாழ்ந்தால் தான் வாழ முடியும், இல்லைன்னா வெட்டியாக வாழ முடியுமா? சம்பாதிக்கிறது போகிறது வரும்போது ஈடுபாடு சமுதாயம், நம்ம சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி வாழணும்னா நம்ம இல்லையே. அது அந்த குடும்பம் கலப்பு திருமணம் பண்ணாமல் இருக்கு நல்லது. ஒரு சமுதாயத்துக்குள்ளே எத்தனை பிரிவு இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனால் வெளியில் போய் சம்மந்தம் இல்லாத கல்யாணம் பண்ணிட்டான்னா அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும். போக போக ஒரு வெற்றியோட உண்டாகும். லைஃப்னுடைய ஒரு மூமெண்ட்டு பழகிடும். நம்ம நாட்டில் மட்டும்தான், வேறு வெளிநாட்டை பற்றி சொல்லலை. நான் இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சமுதாயத்தில் இப்போ தலை தூக்கிறது நம்ம அப்புறம் அந்த பாரம்பரிய இது கலாச்சாரங்கள்லாம் இப்போ தான் நன்னா இருக்கு வருது. அதனால் தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணணும். அனுபவிக்கிறோன்னா கூடுமான திருமணங்கள் காசு பணம் அந்த ஸ்டேட்டஸு இதெல்லாம் அதிகம் பார்க்காம நம்ம சமுதாயத்தை நல்லா இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், செயல்பாடு இருக்கலாம், அதுதான் திருமணம் பண்ணுறது நல்லது. அதனால் இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கால மாற்றங்கள் வந்துன்னா நிறைய மாற்றங்கள் வந்துட்டே தான் இருக்கும். அதுக்காக நம்ம மாறணும் அவசியம் இல்லை.
யூஆர் ஃபோர்ஸ் டு டூ. மாற்றணும்னு சொல்லி என்ன வந்தான்னா அது புத்தியை பயன்படுத்தி எப்படி பண்ணோமோ பண்ணிக்கோங்க. அவ்வளோ தவிர இந்த மிதுனத்தொழில் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். சிறு தொழில் பண்ணுறவங்க கூட பெரிய லெவலில் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இது கூஸ் எல்லாம் வெளிநாடு அனுப்பக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாயிடும். புரிஞ்சுங்களா? இங்கே இது காசை விட அங்கே நிறைய காசு வருந்துக்காக நிறைய வியாபாரமாகும். சொத்து பத்தல் நல்லா வாங்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆக தமிழ்நாட்டில் மட்டும்தான் வியாபாரம் இல்லை. தமிழ்நாட்டுக்காக பாரதம் ஃபுல்லாகவே எங்கே வேணால் நீங்கள் போகணும், மைக்ரேட் ஆகி போகக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மாதம் வரும். ஆல் ஓவர் இந்தியா, பாரதம் ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரேடிங் பாயிண்ட்டை உங்கள் பிஸ்னஸ்ஸு அப்படியே டெவலப் பண்ணுவீங்க. காரணம் என்னன்னா, உங்கள் சம்மந்தப்பட்ட லாபஸ்தானாதிபதியே பார்த்தோன்னா செவ்வாய் தான். உங்கள் இடத்துலையே வீட்டிலே உட்காந்து அங்கேருந்து நேராக தன்னுடைய சுக்கராச்சாரியர் பார்க்குறார். சுக்கரார்னா பூர்வ புண்ணியாதிபதி முதல்ல. அயன சயன போகஸ்தானாதிபதி. அயனம் நல்ல ஜீவனம், சயனம் நிம்மதியாக இருக்கிறது, போகம் சந்தோஷத்தை அனுபவிக்கு. இதுதானே வாழ்க்கை. அதையே மறைச்சி வச்சுருக்காருன்னா அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, மோட்சம்தான். அதுக்கு பிறகு வைராக்கியத்தோடு வாழ்ந்து மேலே மோட்சத்தை பார்த்தா 12th ஹவுஸில் ஆள் வச்சுருக்காரு. அவரே 12th ஹவுஸில் ஆள் தான் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி. எல்லாருக்கும் அப்படி தான் வரும். எவ்வளோ அழகாக ப்ரோக்ராம் பண்ணிருக்காரு பாருங்கள். காலபுருஷன் இன்னார் இன்னார் இல்லை, எல்லாருக்கும் உண்டு. இது எல்லா யோகங்களுக்கும் உண்டு. ராமர் காலத்துலேருந்து உண்டு. அப்போ ராவுக்கு எது கிடையாது, இது கொண்டு விட்டார். ஏன்னா நம்ம மனுஷன் ஒத்துணும் ராவணேஸ்வரன் கொண்டு பயங்கரமான இருக்கும். அதுக்காக தான் புத்தி தான் செயல்பட முடியும். எடுத்தோம் தொடத்தோம் உடச்சோம் கட் பண்ணோம் போனால் அந்த வாழ்க்கையே கிடையாது. கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. எப்போதும் நம்மளுடைய சந்தோஷத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். வீணாக வருத்தத்துக்கு ஆளாகிறதுக்கு நீங்களே ஒரு மனதில் கிரியேட் பண்ணி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நினச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை இல்லை. விட்டு கொடுத்து போகணும், சாமர்த்தியம் மறுபடியும் வரணும். எதிர்த்து போராடுறதுன்னு சண்டை போடக்கூடாது, புத்தி தான் பயன்படுத்தணும். சண்டை போட்டால் வீணாக வியக்தம் தான் பால். ஏன்னா காரண காரியம் இல்லாமல் பகவான் பண்ணலை. இந்த கூத்தெல்லாம் நடக்கிறது தான் இந்த கலியுகத்தில் ப்ரோக்ராம் பண்ணிது. இந்த சந்தோஷமான யாரும் வாழவே முடியாது. இந்த கூத்து அமைப்பு சந்தோஷன்றது பேர் தான். டைம் கேப்பு அதில் தான் அடிதடி சண்டை குத்து முத்து அதுதான் பிரமாதமாக இருக்குன்னு அப்படின்னு. ஸோ இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வாழ்க்கையில் நல்லா ஏர்ன் பண்ணலாம். கடன் துவாது, கடன் குறையும், பிஸ்னஸ் கடன் பற்றின பெருகும். ஏன்னா மேலே மல்டிபிள் பண்ணணுன்றதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அகலப்படுத்துவீங்க. ஆனால் அந்த கொட்டேஷன் போகும். டிரான்சாக்ஷன் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது காசு பணம் நிறைய ரொட்டேட் ஆகும். கவலையே பட தேவையில்லை. தனி மனுஷனுடைய வாழ்க்கையில் கை நீட்டு சம்பளம் வாங்குறதுக்கு காசு பணம் ரொட்டேட் ஆகும்போது உடனே மல்டிபிள் காசையில் 10 வீடு வாங்கணும், அது வாங்கணும் போயிடாதீங்க. அதுக்கு அடுத்த பிறகு இன்கம் வர்றது வழியை ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ண பிறகு இறங்குங்க. இல்லை பழைய வீடு கையில் இருந்து ஸ்டாக் போட்டு வாங்கிட்டு கடனை குறைச்சலாக வாங்குங்க. இதெல்லாம் அந்த தோணாது. துணிஞ்சு வாங்கினா நடக்கும். சரி, வீடு வசதி வாங்கலாம், வசதி வாய்ப்புகள் பெருகும். பழைய எல்லாம் சரிப்படுத்தி நல்ல பிரமாணமாக ஆக்கிடுவீங்க. தோட்டம் துறவுகள்லாம் மறுபடியும் நன்னா இருக்கும். இந்த வேளாண்மை துறையில் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் செழிப்பாக வர ஆரம்பிச்சிடும். இன்னும் வேலைக்கு போகிறவங்க சொந்தமாக ஒரு ஃபார்மிங் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கலான்னு ஒரு எண்ணமே வர ஆரம்பிச்சிடும். இப்படியெல்லாம் ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியதில் எதுவுமே கஷ்டம் இல்லை. 6ஆம் வீடு பொறுத்த வரைக்கும் உங்களுதில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தான். அவர் செவ்வாய் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கொடுப்பார். ஏன்னா அவரே தான் பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி. கவலைப்படவே இல்லை. அவர் சீட்லேயே உட்காந்து வீட்டிலே உட்காந்து பார்க்குறார். 4ஆம் பார்வை உங்களை பார்த்து தொடர்பு கொள்கிறார். டைரக்டாக சுக்கரன் சனி தொடர்பு. இதெல்லாம் ஒரு அமைப்பு ரொம்ப ரேரு, எப்போது தான் வருது. அதாவது அந்த 3ஆம் வீட்டில் உட்காந்துக்கூடிய சூரிய வீட்டில் உட்காந்துக்கூடிய சிம்மத்தில் உட்காந்து சூரியனோட கேது இருந்தாலும் கவலைப்படல. புதன் இருக்கார், மாசக்கடை சுருங்கி இருப்பார். கவலையே இல்லை, நமக்கு போதும், சமாளிச்சிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. உறவுகள் நல்லா இடிக்க சொல்லி அமைப்போடு இந்த இந்த ஆவணி மாதம் சிறப்பாக நடக்க சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஆவணி மாதம் அருமையான மாதம். ஆவணி பிறந்தா மேலத்தட்டம் கொட்டுன்னு சொல்லுவாங்களாம். இந்த கடகராசி நேயர்களுக்கு கல்யாணம் ஆகுதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை, சொல்லிக்கலாம். தவிர சந்திரனுக்கு எப்போதுமே திற புத்தி இருக்காது. சந்திரனுக்கு சொல்கிறது தலைவர், ராசி தலைவர் சந்திரன் சொல்கிறேன். ஆனால் அங்கே இருக்க
கிரகநாத நட்சத்திர நாள் பார்த்தோன்னா குரு சனி புதன் 3மே பெரிய ஆள் தான். அத்தனை பேரே ஹேண்டில் பண்ண சனீஸ்வரன் எப்பேற்பட்டாங்க படம் பார்க்கறதுக்கு மத்து மாதிரி இருப்பான், மந்தன்னு பேர். ஏன்னா இதை பார்த்து பார்த்து நமக்கே சமுதாயத்தை பார்த்து வெறுப்பாயிடுது. ஏன் ஜனங்கள் இப்படி முட்டாளாக இருக்காங்க, எரிச்சலாக இருக்காங்க, இப்படி இருக்கு முகத்து நமக்கெல்லாம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அதே மாதிரி சனீஸ்வரனுக்கு எவ்வளோ காலம் இதே நம்ம காலத்தை காண்டு அவன் நமக்கு வந்து ஒரு வருஷம்னா அவனுக்கு ஒரு நாள் ஐயோ ரொம்ப கொடுமை. அது இப்போ மாத சம்பளம் வாங்கினா பார்த்துக்கோ, 60 வருஷம் 30 வருஷம் போனால் தான் அவன் மாத சம்பளம் கொடுப்பான். ஐயோயோ நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது, நம்ம இதோட போடணும், நம்ம ஆள அளவு குறைச்சல், இதுக்கே இந்த பாடுபடுறோமே. அவங்க எவ்வளோ கஷ்டப்படணும். அவங்க கண்ணுக்கு நம்ம தெரியும், நம்மளை தெரியும், நம்ம கண்ணுக்கு அவனுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு அவன் தெரிஞ்சிட்டான்னா அவன் எங்கே போவான், அப்புறம் ஐயோ ஆளை உணர்ந்துவான். ஸோ இது மாதிரி இது விஷயங்களை பார்க்கும்போது அந்த கடகத்தினுடைய இந்த கடகத்துக்கும் சிம்மமும் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதான் ராஜகிரகங்கள். அவங்க மூலம் தான் நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. சூரியன் கொடுத்தா வந்துடணும் அவசியம் இல்லை, சந்திரன் கொடுத்தா தான் கைக்கு வரும். தாயினுடைய அமைப்பு சரியாக இருந்தால் தான், அப்பம் சரியாட்டா கூட தாய் காப்பாற்றி கொண்டு வந்து சேர்ப்பா. அப்பம் சரியாக இருந்து தாய் சரியாக இல்லைன்னா குடும்பம் குழங்காது. நான் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேங்கப்பா, அப்படி யாருக்கும் இருக்க வேணாம். இந்த சந்திரனுடைய அமைப்பில் பார்க்கும்போது அவன் ஒரு இடத்த மனசு மாறிகிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதான் சந்திரன் ஒரு நிலையை கொள்ளாது. நமக்கு சர்வீஸ் பண்ணுறவனே நம்ம கருவோம் சமயத்தில் யோகிய மாதிரி பேசுகிறான் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி மனசு கண்ணாமனா நம்ம புத்தி இல்லாத செயல்படத்துக்கு உண்டானபடி ஆக்கிறது. ஏன்னா சந்திரனுடைய டைரக்ட் தொடர்பு சனீஸ்வர கலத்திரம், சூரியனுக்கு அதே மாதிரி சனீஸ்வர கலத்திரம். ஏன்னா நேரடியாக எல்லாம் வருது அவனுக்கு. ஆனால் தடை செய்யறது கடத்திரங்கள்ல தடை செய்யும். அதனால தான் அந்த சனி சூரியன் சனி சந்திரன் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட தொடர்பு உள்ளவங்களை பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை தான் இருக்கும். ஒரு இன்டிமேசி இல்லாத இருக்கும் எதிர்த்தாலும். அப்படி இன்டிமேசி இருந்தாலும் செயல்பாடுலாம் வேறு வேறாக போயிடும். ரொம்ப கஷ்டம்தான் அவங்க குத்தரம் பண்ணுறது. சரி பரவாயில்ல, இதுக்கு சொல்கிறோன்னா கடகத்தோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆள் செவ்வாய். அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதி. கடகத்தோடு பூர்வ புண்ணிய செவ்வாய் அவர் தான் வந்து 10ஆம் வீட்டு அதிகாரி. இந்த 9, 10 சொல்லக்கூடிய குரு செவ்வாய் தொடர்புடைய அமைப்பில் இந்த குருவினுடைய அமைப்பு பிரமாணமாக கலக்கத்தை அந்த குரு செவ்வாய் உச்சிகத்தை பார்க்குறாரு. செவ்வாயோட அதே சமயத்தில் குரு தம்பிகிட்டே பார்ப்பார், சனீஸ்வரனை பார்க்குறாரு. இதெல்லாம் இருக்குது. அயன சைன போகத்தில் அந்த குருவினுடைய 12ஆம் வீடு சொல்லக்கூடிய நிற்கிற இந்த கடகத்து 12ஆம் வீடு சொல்லக்கூடிய இந்த சம்மந்தப்பட்ட இது இருக்கு இல்லையா, புதன வீடு, அங்கே செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அதே சமயத்தில் இந்த சம்பந்தப்பட்ட இருக்கும்போது இங்கே வரும்போது புதனுடைய வீடு கன்னி, அந்த 12ஆம் வீடு உட்கார்ந்து செவ்வாய் பார்க்கக்கூடிய பாக்கி கிடையாது. கடகத்தில் 12 வீடு 12ஆம் வீடு பார்க்கக்கூடிய பாக்கி கிடைக்கிறதுனால சுக்கராச்சாரம் முக்கியம். இந்த கோச்சாரத்தில் வரும்போது பாதகாதுலாம் வராது. கடகத்து சுக்கராச்சாரம் பாதகாது வராதுங்க. ஏன்னா உண்மையிலேயே கடகத்துக்கு சுக்கராச்சாரம் ரொம்ப வேண்டி சொல்லாதீங்க யார்ட்டையும். அவர் வீட்டில் சந்திரன் உச்சமாறான். அப்போ தான் எல்லாரையும் முட்டாளாக்கு வர. ஒரு காரியம் ஆகலைன்னா ஒருத்தரை முட்டாளாகினா தான் நீ சாதிக்க முடியும். தவிர ஒரு ஜாபத்தை கழிச்ச காமிச்சேன்னா சிச்சிட்டு பேசாமல் போயிட்டு இருப்பான், கேள்வி பண்ணிட்டு போயிடுவான். அந்த மன வசியம், அந்த வசியம் சொல்லக்கூடிய மனசு கவர்ச்சி, அதை அவன் பண்ணி எப்படி பண்ணுறான்னு இந்த கடகராசினியரை பற்றி சொல்கிறான். வேறு யாருக்கும் இல்லை. சந்திரனுக்கு சம்பந்தம் நட்சத்திர அதிபதிகள்லாம் எப்படி கவர்ச்சியை கொள்கிறான்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. சந்திர நட்சத்திர இருக்கிறவங்களுக்கும் சந்திரனே சம்பந்தப்பட்ட இதில் ராசியாக இருக்கிறவங்களுக்கும், அதை ரோஹிணி அந்த சந்திர நட்சத்திரம் அது ராசியாக வர்றது, ரோஹிணி திபத்தில் வருது, அவனுக்கு சந்திரனே ராசி மாதிரி தான். ரிஷபராசியாக இருந்தால் கூட அங்கே தான் சந்திரனே உச்சம் வரான்.
எந்த வீட்டில் எந்த கிரகம் உற்சாகமாக இருந்தோ அந்த நட்சத்திர அதிபதி சம்மந்தப்பட்ட அந்த கிரகம் நான் தொடர்பு கொண்டானா அவனுடைய காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய கிராதகனாக இருந்தாலும் அவனை முட்டாளாக்கி ஈஸியாக காரியத்தை முடிச்சிடலாம். இப்படிலாம் பண்ணுறது நட்சத்திர நாடகங்கள் பாரு சாதாரணமாக இருக்குது. பார்க்குற நட்சத்திரம் கிரகம் எங்கேயோ இருக்குது நட்சத்திரம், அதனுடைய எதை எடுத்து நவகிரகங்கள் எடுத்து கொண்டு நமக்கு உள்ளே தள்ளி ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது, ரேடார் சிஸ்டம் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே நெட்ஒர்க்கில் எல்லாம் பண்ணிருக்கு. உள்ள இந்த உடம்புல பார்த்து தெரியல, சரிங்கரியமாக இருக்குது. இதில் ப்ரோக்ராம் பண்ணிருக்கு. அது ஆட்டோமேட்டிக். அதுதான் நல்ல நட்சத்திரம். சித்திரா நட்சத்திரம் மணி இந்த மாதம் பிறக்கும்போது சந்திரன் சித்திரையில் நிற்கிறான். இந்த ஆவணி மாதம் பிறக்கிற சித்திரையில் நிற்கிறான்னா கரெக்டாக துலாம் வந்துடுறான். துலாத்தில் பின்னாடி சுக்கராச்சாரி போனோம்னா அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக பார்க்கக்கூடிய அமைப்பு அந்த புதன் மாறி கன்னிக்கு வந்துடுவார். இப்போ கன்னிகளுக்கு வந்த புதனும் சம்பந்தப்பட்ட செவ்வாயும் பார்க்குற செவ்வாய் இப்போ நகரம் விதத்துலேயே தான் இருப்பார். அந்த கழகத்து செவ்வாய் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். சுகஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும், அது மட்டும் இல்லை 10ஆம் வீட்டு அதிபதியும். இந்த குரு தன் கழகத்திலே உட்காந்து முக்கியமான இடத்துல பார்க்குற 5, 7, 9 இந்த 9ஆம் பார்வையை பார்க்கும்போது சனீஸ்வரனுடைய பார்வையை பேர்த்தன. அப்போ கலத்தருடைய தொடர்பும் அந்த சம்பந்தப்பட்ட பாக்கியஸ்தான் சம்பந்தப்பட்ட தொடர்பும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. போதுமே வாழ்க்கையில் நம்முடைய பார்ட்னர் அருமையாக ஒர்க் பண்ணான்னா வியாபாரம் கொள்ளும் கவலையப்படலையே. இப்படி என்ன பண்ணலாம் வாழ்க்கையில்? நம்ம சார்பில் கலத்திரம் நம்ம சார்பில் பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி செயல்படுறான்னா நமக்கு தானாக எல்லாமே வருது. குருனுடைய பார்வை மட்டுமே போதுமே. பூர்வ புண்ணிய கிளீன் சுத்தமாகிடுறது, கலத்திரம் சுத்தமாகிடுறது, பாக்கி சுத்தமாகிடுறது. வேறு என்ன வேணும்? தோஷமற்று இருக்கக்கூடிய நல்ல பிரமாணமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். குடும்பம் சரி, இல்வாழ்க்கையும் சரி. தன்னால் மூஞ்சுக்கு தான் கம்பெனியில் முங்கோட மேலதிகாரிகள் போட்டு நம்மளை போட்டு வாட்சி எடுத்து எதிர்த்தாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருந்து நாகம் பண்ணி வாழ்க்கை ப்ரமோஷன் கூட அவரோட பண்ணான். இதெல்லாம் மாறி போய் ப்ரமோஷன் அவரே மாறிடுவார். அவரே அடுத்த மாறிடுவார். உங்களோட ப்ரமோஷன் தானாக தூக்கிட்டு வரும். போகும்போது நல்ல காரியம் பண்ணிட்டு போயிடுவார். இப்படி எத்தனையோ ஒரு லைஃப்பில் சேஞ்சஸ் நிறைய மாறுதல்கள் கொடுக்கும். இந்த மாதம் கொடுக்கும். கழகத்தில் பொறுத்தவரை கடன் உபாதைகள் மட்டுப்படும், சரியாகும். சமாளிக்கக்கூடிய பாக்கியம் வரும். நிறைய ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வரும். திருமணம் பாக்கியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் ரொம்ப நாள் தடையெடுத்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் சிறப்பாக முடியும், நல்லபடியாக முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாத வரும். அப்போ பிரிஞ்சிருந்தவங்கள்லாம் ஒன்றா சேருவாங்க. என்னடாச்சுன்னா வேலைக்காக யோகாக இருப்பான், புருஷங்காரங்க இருப்பான், பொண்டாட்டி ஒரு போது வேலைக்காக மாறி அங்கங்கே வளைஞ்சிட்டு இருப்பான். குழந்தைகள் ஒரு பக்கம் இங்கே ஹாஸ்டலில் பக்கத்து வீட்டை தங்கிங்க படிக்கும் அண்ணன் நிமிஷ பாகத்தில். இதெல்லாம் ஒன்றா வந்து ஒரு கூடிய ஒரே சமயத்தில் அமைப்பு பாக்கியம் கிடைக்கும். பிரிஞ்சவர்கள் மீண்டும் சேருவார்னா புருஷம் போயாது மட்டும் இல்லை, குடும்பம் தனியாக போய் அலைஞ்சின்றதெல்லாம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. இது இந்த மாதம் ஆவணி மாதம் சிறப்பாக நடக்கும். பாம்பு உட்காந்துட்டு இருக்கேன்னா கவலைப்பட வேண்டாம். பாம்பு கெடுதல் பண்ணுறதுக்காக இல்லை, நவகிரகமே இல்லை. அது அப்பப்போ சூரியன் இந்த புதனுடைய கையாள், அதாவது கிருஷ்ணனுடைய கையாள். சுக்கராச்சாரிக்கு ரொம்ப வேண்டிய தெரிஞ்சுக்கலான்னு. லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும்னா பாம்பு வரணும், தொடர்பு இருக்கணும். பாம்பு தொடர்புனா லக்ஷ்மி கடாட்சம் நல்லா வரும். பணம் இங்கேருந்தா வரும், கவலையப்பட தேவையில்லை. பணம் தானே எப்படி இருந்தானே. லக்ஷ்மி கடாட்சம் பணம், செல்வம், அந்த ஸ்டேட்டஸ், புகழ், பெருமை, இது எப்படியோ நிறைய கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சூரியனுக்கு எப்போதும் அகந்த ஜாஸ்தி. மேலும் அவர் எடுக்கிற முடிவு அதோ அது மற்றவங்களாம் ஆமான்னு சொல்லணும். நடக்கிற காரியமே அது. செவ்வாய் உடன் சொல்லுவார், புதன் சொல்ல மாட்டார். என்ன பண்ணுறதுன்னு பார்த்து இது ஐடியா பண்ணி முட்டை விட்டுருவார். தானாக ஒரு வழி. அதனால் எவ்வளோக்குள்ள அனுகூலம் இருக்கோ அவ்வளோக்குள்ள அனுகூலமான வாழ்க்கை கிடைக்கும். கழகத்தில் சந்திரன் இந்த மாதம் நிற்கிறதே துவக்கத்திலேயே இருக்கும்போது சித்திரையில் நிற்கிறாரு. ரொம்ப அந்யோன்யம். சந்திரனுக்கு செவ்வாய்க்கு இன்டிமேசி இருக்கு இல்லையா? எப்பா பயங்கர. சந்திரனுக்கு யாருமே கெட்டவும் கிடையாது.
அப்படி பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருந்தாலும் சந்திரனுடைய சம்மந்தப்பட்ட தொடர்பு பார்த்தோன்னா புத்தி மாறிடும். அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணிடுவார். அப்புறம் எங்கே பகை வாழ்கிறது மறந்தே போடுவோம். அப்புறம் காரியம் ஆன பிறகு ஐயோ அப்படின்னு திட்டுவோம். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் எடுத்தோ மாதிரி அஸ்ட்ராலஜியில் கிடையாது. குணம் செயல்பாடுகளை கொண்டு செயல்படுத்தி புத்தியை கொண்டு செயல்படுத்தி காரியத்தை கரெக்டாக முடிச்சிடுவான். இந்த மாதத்தை ஃபுல்லாக எல்லாம் சிறப்பாக நிறைவேறும் சொல்லி நிறைவு செய்கிறேன்.